வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் அருமையான சபையிலே ஆண்டவரே இந்த துதி ஆராதனை நாங்கள் உமக்கு நேராக ஏறெடுக்க போகிறோம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று முடிய வார்த்தை சொல்லியிருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனிதனை நீர் உண்டாக்கினதனுடைய மிக உன்னதமான நோக்கமே அவன் உமக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும். தேவ பிரசன்னம் ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். பாடல்களை பாடுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிளஸ் பண்ணுவீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் பூமியிலே எவைகளை கட்டுகிறோமோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே எவைகளை கட்ட அவிழ்க்கிறோமோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை அவ்வளவு உண்மையாக இருக்கின்றது. ஆமென். அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கின்றார். அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கின்றது. கட்டுகள் அவிழ்க்கப்படுகின்றது. சாபங்கள் முறிந்து போகின்றது. அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் இந்த பாடலை உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? உலகமெல்லாம் இனி கலக்கப்படும், எங்கள் நிழல் பட்டதும் அற்புதங்கள் நிகழும். உலகமெல்லாம் இனி கலக்கப்படும், எங்கள் நிழல் பட்டதும் அற்புதங்கள் நிகழும். பொய் சிங்க
சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும். இருளின் ஆளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும். பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும். இருளின் ஆளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும். உற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. ஊற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நீர்க்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். சாபங்கள் எல்லாம் முற்றும் மாறி போகும். கட்டுகள் எல்லாம் நொடியில் அவிழ்க்கப்படும். சாபங்கள் எல்லாம் முற்றும் மாறி போகும். தேவ வார்த்தை எங்கும் பிரபலமாகும். தேவ மகிமை என்றும் வெளியரங்கமாகும். இயேசுவின் நாமம் எங்கும் பிரபலமாகும். இயேசுவின் மகிமை என்றும் வெளியரங்கமாகும். ஊற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. ஊற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நீர்க்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீர்க்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும். உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும். உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். உற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. ஊற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. ஊற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. ஊற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும்
முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் வீழ்ந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒடித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே. தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஓடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே. முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆமென். நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம எப்பொழுதுமே கடவுள் மேலே மட்டும்தான் வைக்கணும். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுவின் மேலே நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம வைக்கணும். அதன் நிமித்தமாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை வெற்றி பெற செய்கிறவர் அவர் மாத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடுவோம். Blessed assurance,
Jesus is mine. He's been my fourth man in the fire, time after time. Born of His Spirit, washed in His blood, and what He did for me on Calvary is more than enough. I trust in God, my Savior, the one who will never fail. He will never fail. I trust in God, my Savior, the one who will never fail. He will never fail. Perfect submission, all is at rest. I know the author of tomorrow has ordered my steps. So this is my story, and this is my song. I'm praising my risen King and Savior all the day long. I trust in God, my Savior, the one who will never fail. He will never fail. I trust in God, my Savior, the one who will never fail. He will never fail. I sought the Lord, and He heard, and He answered. I sought the Lord, and He heard, and He answered. I sought the Lord, and He heard, and He answered. That's why I trust Him. That's why I trust Him. I sought the Lord, and He heard, and He answered. I sought the Lord, and He heard, and He answered. I sought the Lord, and He heard, and He answered. That's why I trust Him. That's why I trust in God, my Savior, the one who will never fail. He will never fail. I trust in God, my Savior, the one who will never fail. He will never fail. Amen. Thank you, Jesus. So, if you put the trust in the Lord, the Savior who has saved your soul, He will never fail. He will never fail. Whatever He promised, He will never fail to do that in your life. So here goes the next song. He is the Alpha and Omega, the beginning and the end. Nire Alpha, Niro Omega, பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். நீரே அல்பா நீரோ மேகா
என்றும் போற்றி துதிப்போம். யாவும் உமக்கே தேவரீர், நீர் துதிக்கு பாத்திர. யாவும் உமக்கே தேவரீர், நீர் துதிக்கு பாத்திர. You are Alpha and Omega. We worship you, our God. You are worthy to be praised. You are Alpha and Omega. We worship you, our God. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our God. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our God. You are worthy to be praised. Ganama gimai yavum umake devarir, நீர் துதிக்கு பாத்திரர். இன்னும் ஒரு முறை பாடும். கனமகிமாய் யாவும் உமக்கே தேவரீர், நீர் துதிக்கு பாத்திரர். We give you all the glory. We worship you, our God. You are worthy to be praised. You are Alpha and Omega. We worship you, our God. You are worthy to be praised. Nire Alpha, Nire Omega. பணிந்து உம்மையே என்றும் போற்றி துதிப்போம்.
கொஞ்ச நேரம் நம்மெல்லாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போமா? எழுந்து நின்று ஏசப்பாவோட பாடல்களை பாடலாம். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, எரிகோ கோட்டையை சுற்றி வரும்போது துதி அவங்களோட ஒவ்வொருத்தருங்களோட வாயிலையும் இருந்தது. அதனால தான் அந்த எரிகோ கோட்டையை என்ன ஆச்சு? இடிந்து விழுந்துச்சு. நம்ம உட்காந்து நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாலாம் பாடக்கூடாது. எழுந்து நின்று நம்ம முன்னாடி என்ன எரிகோ கோட்டை மாதிரி, எரிகோ மதில் சுவர் மாதிரி என்ன இருக்குது? உங்களோட பிரச்சனைகள். நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் உங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனை? எக்ஸாம்ஸ், வேறு சில காரியங்கள், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், எல்லாத்தையும் எரிகோ மதிலை போல கொண்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாடி தர மட்டமாக்க போகிறோம். ஆமென். உற்சாகமாக நல்லா ஒரு டான்ஸ் பண்ணின்னு நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூவில் வர பாடலை நம்ம உற்சாகமாக பாடுவோம். சேர்ந்து பாடுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. கரங்களை வைத்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. ஒரு நிமிஷம். எவ்வளோ பெரிய ஒரு நாமம் நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடின்னு பாடலாமா இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அட்டென்ஷனில் நின்று பாடலாமா நான் சொல்கிறேன். வேதத்தில் சொல்லப்படுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் யாவே அவரோட நாமம். யாவே அப்படின்னா என்ன? புதிதாக இருக்கலாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு. யாவேனா இஸ்ரவேலின் தேவன், காட் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசாயா 45:5 தேவன் சொல்லுகிறார், நானே தேவன், என்னை தவிர வேற தேவன் இல்லை. ஒரே ஒரு தேவன் தான், அவரை மட்டும்தான் நம்ம இப்போ ஆராதிக்க போகிறோம். வேற எதுவும் இல்லை. அவரை மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி, எவ்வளோ பெரிய தேவன் நம்ம இங்கெல்லாம் கூடியிருக்கோன்னு அவரும் வந்திருக்கு. அவரோட நாமத்தை உயர்த்தும்படியாக நல்லா டான்ஸ் ஆடின்னு கைகளை தூக்கி கூச்சமே படக்கூடாது. அவர் தான் இருக்கு, உங்க அப்பா அவர் தான் பார்த்துட்டு இருக்கார். டான்ஸ் ஆடி பாடுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. Come on. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம்
கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனிதர்க்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே கைகளை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே சொல்லுங்க அவர் நாமம் இயேசு கிறிஸ்து 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 சூப்பர் இப்போ அப்படியே ப்ராப்ளம்ஸ்லாம் சின்னதான மாதிரி தெரிஞ்சுதா ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுதா ஏன்னா அவரோட நாமம் பெரியது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அப்போஸ்தலர் 4:12-13 கூட நம்ம வாசிக்கிறோம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படுவதும் இல்லை என்றார் 13வது வசனம் பாருங்க பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள்
படிப்பறியாதவர்கள் என்று பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன? அந்த 13th verse சிம்பிளிஃபையா என்னன்னா, நீங்கள் டாப்பர் ஆனீங்கன்னா, ஓ இவ பாஸ் மார்க் மட்டும் தானே எடுத்துருந்தா, டாப்பர் ஆயிட்டாலே, ஏசப்பா பிள்ளை புள்ளானா அதுதான் அப்படின்னு சொல்லுது அந்த வசனம். ரட்சிப்பு அவரால், வாழ்க்கையிலையும் சரி எக்ஸாம்லேயும் சரி பாஸ் ஆகிறது அவரால். எப்படி பண்ணால் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? அவரோட நாமத்தை பாடினே இருக்கும் போது, அவரோட நாமத்தை துதித்து கொண்டே இருக்கும் போது இது எல்லா காரியமும் வாய்க்கும். இந்த பாட்டை நீங்கள் வீட்லேயும் போய் பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு அற்புதமான அவரோட நாமத்தை உயர்த்தும்படியான ஒரு பாடல். அவர் நாமம் எப்படி இருக்கிறது? ஒரே ஒரு நாமம், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, அது மட்டும் சொன்னால் போதுமா? இல்லை, நிறைய நாமங்கள் அவருக்கு இருக்கு. எகோவா ஈரே, எகோவா ஷம்மா. உங்களோட தேவைகளுக்கு ஏற்ப அவரோட நாமம் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம். எகோவா ஷாலோம், எகோவா நிசி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடணும், அவரே ஆல்பா, அவரே ஒமேகா. ஆல்பானா அதுதான் ஆரம்பம், அதுக்கு முன்னாடி வேறு எந்த வார்த்தையுமே இல்லை. துவக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான். அதை உணர்ந்து இந்த பாடலை, ஆராதனை பாடுவோம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமத்தை சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் பலன் உண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் தைரியம் உண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் ஆரோக்கியமுண்டே, அவர் நாமமே. உங்களோட தேவைகளை அங்கே போடுங்க. மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இந்த சபை முழுவதும் உம்முடைய நாமம் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்பா, என்னென்ன தேவைகளோடு வந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus, in the mighty name of Jesus, I bless each and everyone in the name of Jesus, oh Lord. Oh, cover with your blessings, with your grace and with your mercy, oh Father. Lead this generation to minister you, Father. Oh, we praise you, வாலிபன்
ஆண்டவரே வாலிபன் தன் வாழ்க்கையை இப்பொழுதே ஆண்டவர் உமக்கு அர்ப்பணிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பெரிய ஊழியக்காரியாக, சுவிசேஷகராக, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக, பிரீச்சராக நீர் எழுப்பும்படியாக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். Oh, we surrender our lives to you, Father, in the name of Jesus, in the name of Jesus. அப்பா, அந்த பிள்ளைகள் ஆண்டவரை வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரை உம்முடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆண்டவரே பவர்ஃபுல்லான ஆண்டவரே வல்லமையான ரத்தத்தை பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஒரு முறை. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. அவர் நாமம் அற்புதமான நாமம், அதிசயமான நாமம். நாம் எப்பொழுதும் அவருடைய நினைவாகவே இருக்க வேண்டும். நம்முடைய ஏக்கமெல்லாம் அவராகவே இருக்க வேண்டும். நம்முடைய வாஞ்சை எப்பொழுதும் அவரை நோக்கியே இருக்க வேண்டும். அவரை போல வாழணும், அவரை போல நடக்கணும். அவருடைய சித்தம் செய்வதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே இருக்கின்றோம். ஆமென். இந்த ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன்.
கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தே மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. தாயென்பே தகப்பனென்பே தனிமையிலே என் துணை என்பே. சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே. தாயென்பேன் தகப்பனென்பேன் தனிமையிலே என் துணை என்பேன். சிநேகிதரே சிருஷ்டிகரே மார்போடு என்னை அணைப்பவரே. மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே. மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே.
சித்தம் செய்யனுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அந்த நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, அந்த நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அந்த நாமத்தில் சுகம் உண்டு, அந்த நாமத்தில் பலன் உண்டு, அந்த நாமத்தில் விடுதலை உண்டு, அந்த நாமத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு இல்லாமல் கடவுளிடத்தில் யாருமே போக முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாமம் மகத்துவமான நாமம், பேய்கள் நடுங்கும் நாமம், வானம் போற்றும் நாமம், வல்லமையுள்ள நாமம். இந்த நாமத்தில் எல்லாமே இருக்குங்க. அந்த நாமத்தை உச்சரிச்சா போதும், அந்த நாமத்தை பயன்படுத்தினா போதும். அந்த நாமத்தை பயன்படுத்துகிற உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அவர் கீழ்ப்படிந்ததினாலே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்களெல்லாம் முடங்கும்படியான ஒரு மேலான நாமத்தை, நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறதான ஒரு நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இயேசுவை பற்றி தப்பு தப்பா யாராவது சொல்லலாம், அவர் எனக்கு எதுக்குங்க, எனக்கு அவர் தேவையே கிடையாது, இது என் வாழ்க்கை, என் வாழ்க்கையில அவருக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி பல விதங்களில் பேசலாம். ஆனா ஒரு நாள் ஒன்று வரும், எல்லா நாமங்களுக்கும் மேலாக அந்த உயர்த்தப்பட்ட இயேசு, நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணக்கூடிய ஒரு நாள் ஒன்று வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமையோடு திரும்ப வரப்போகிறார். அந்த நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள், அந்த நாள் ரொம்ப மகத்துவமான ஒரு நாள், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு நாள். பாருங்க, அந்த நாள் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. மரித்தோரெல்லாம் உயிரோடு எழும்ப போகிறார்கள். எல்லாத்துக்கும் மேல இயேசுதான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய குத்தினவர்கள் கூட அவரை நோக்கி பார்ப்பார்கள். எல்லாரும் பார்க்கிற விதத்துல அவர் மகிமையின் ராஜாவாக திரும்ப வரப்போகிறார். என்ன மாதிரி நாமம் பாருங்க. இந்த நாமத்தை சொன்னா பேய்கள் நடுங்கும். இந்த நாமத்தில் பரிசுத்தம் இருக்கு, அந்த நாமத்தில் ரட்சிப்பு இருக்கு, மன்னிப்பு இருக்கு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற ஒரு நாமம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே தேவ தூதன் மரியாளிடத்திலே சொல்கிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவ மன்னிப்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது அவருடைய நாமத்துல. அவருடைய நாமத்தை நம்பினவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய தலைகளை நிமிர்த்தி இருக்கிற ஒரு நாமம். நான் இயேசுவின் பிள்ளை என்று தைரியமா நம்ம சொல்ல முடியும்.
நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், நமக்காக அவர் பரமேறி இருக்கிறார், நமக்காக அவர் திரும்ப வரப்போகிறார். அந்த நாளுக்காக நாம காத்து கொண்டிருக்கிறோம், ஏங்கி கொண்டிருக்கிறோம், தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் மிக பாக்கியமான ஒரு நாளாய் அது இருக்கிறது. அவர் வரும்பொழுது எப்படி சைலண்டா வந்து பறந்தார் அந்த மாதிரி இல்லை, அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் திரும்ப வருவார். மகிமையான விதத்தில் அவர் வருவார். எல்லாரும் அவரை காண்பார்கள். இயேசுவே இல்லைன்னு சொல்றவங்க கூட அன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கணும். இயேசுதான் ஆண்டவர் என்று அவர்களும் அறிக்கை பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாமம் இந்த நாமம். இந்த நாமத்தில் அவ்வளவு வல்லமை கொட்டி கிடக்கிறது. இந்த நாமத்தை உபயோகப்படுத்துகிற உரிமையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆகவே நான் சொல்றேன், இந்த நாமத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும், எல்லாவற்றுக்கும் பயன்படுத்த முடியும். இந்த நாமம் இனிமையான ஒரு நாமம், பசும் பொன்னை காட்டிலும் உன்னதமான ஒரு நாமம், வெளியேற பெற்ற ஒரு நாமம். இந்த நாமத்தை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நாமத்திலே பலன் எடுக்கக்கூடிய உரிமையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார். இந்த நாமத்தை சொல்லுவோம். அவர் நாமத்தில் எல்லாமே இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை. அவர் நாமத்தை சொல்லும் பொழுது மாபெரும் வெற்றி உண்டாகிறது. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த துதி ஆராதனை வேளையை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழான ஒரு எல்லாவற்றிலும் ஆண்டவரே மேலான ஒரு நாமம் ஆண்டவரே. அப்பா, நாமங்கள் அந்த நாமத்தில் பேய்களாம் நடுங்கிற ஒரு நாமம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாமத்தை ஆண்டவரே தேவன் உமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உபயோகப்படுத்தும் உரிமையை, ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே எங்களை எதிர்த்து வருகிற எல்லா சவால்களையும் ஜெயிக்கிறோம், மேற்கொள்ளுகிறோம், வெற்றி பெறுகிறோம். எங்களுடைய ஆண்டவரே அன்றாடம் நாங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளின் மேலும், பயங்களின் மேலும், கவலைகளின் மேலும் இந்த நாமத்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே பெரிய மன்னிப்பு உண்டாகிறது. உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஜீவன் உண்டாகிறது ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று பேதுருவும் யோவானும் சொன்ன பொழுது ஆண்டவரே, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்தவன் எழுந்து நடந்தான் ஆண்டவரே. 40 வருஷம் அவனால என்ன செய்ய முடியல அதை செய்ய ஆரம்பித்தான். அது அந்த பலன், அந்த வல்லமை அந்த நாமத்தில் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சுய பக்தியினாலே, எங்களுடைய சுய சக்தினாலே நாங்கள் இதை செய்யவில்லை. எந்த வல்லமையினாலே நீ இந்த அற்புதத்தை செய்தாய் என்று கேட்டால், நீங்கள் அறிந்திருக்கிற இயேசுவின் நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று நீங்கள் அறிய கடவீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்போ அந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவர். இந்த நாமத்திலே சர்வ அங்க சுகம் உண்டாண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையின் மேல உம்முடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் கூறுகிறோம். எங்கள் சபை விசுவாசிகள் மேல இயேசு என்கிற நாமத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் மீது ஆண்டவரே உம்முடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகள் மேல உம்முடைய இயேசு என்கிற நாமத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முதிர் வயதுள்ளவர்கள் மேல உம்முடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வியாபாரங்களின் மீது, தொழில்களின் மீது, நாங்கள் செய்கிற வேலையின் மீது உம்முடைய நாமத்தை கூறுகிறோம், இயேசுவின் நாமத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்திலே அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்திலே மன்னிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்திலே பரிசுத்தம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, ஜனங்களை நீர் ஆசீர்வதி. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழி நடத்தலும்
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.